அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது, நிதானமா இருந்தா ஜெயிக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு தெரியும்ல, நிறைய கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். ஒரு முறை அவர் விசேஷமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அதை வெஸ்டர்ன் யூனியன் என்று சொல்லப்படுகிற பெரிய கம்பெனிக்கு அவர் விற்கிறதுக்காக போயிருந்தார். இப்போ அன்னைக்கு அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இன்டர்வியூ, எவ்வளவு ரேட்டுக்கு அதை பேசி முடிக்கலான்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு சரியான ஒரு ரேட், அவங்களுக்கு ஒரு பயம், எங்கடா நம்ம ஜாஸ்தி சொல்லி வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு பயம். அதனால ரெண்டு பேரும் மனசுல யோசிக்கிட்டாங்க, நம்ம முதல்ல மெதுவா ஒரு $20,000 கேட்போம், அப்புறம் அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா நெகோஷியேட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் போய் அங்கே உட்காந்துருக்குறாங்க. மீட்டிங்ல இவங்களுக்கு வெலன்னு ஒரே வேர்த்து ஊத்துது. ஸோ இவங்க அப்படி யோசிக்கிறத பார்த்த உடனே அந்த கம்பெனி மேனேஜர் என்ன பண்ணாருன்னா, அவர் சொன்னாரு, சார் தயவு செய்து ரொம்ப ஜாஸ்தியா நீங்க எதிர்பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு இப்பவே சொல்லிடுறேன், எங்களால் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டா $1,00,000 மட்டும் தான் தர முடியும், அதுக்கு மேல எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவங்க அவசரப்பட்டு $20,000 டோட்டலா அந்த கண்டுபிடிப்புக்கு அவங்க பேசுறதுக்கு இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டே $1,00,000 சொல்லி அந்த மேனேஜர் சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க, ஒன்னும் பேசல, வெளியே வந்து பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. அப்படிதாங்க இன்னைக்கு கடவுள் கூட நமக்காக நிறைய வச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம், அர்ஜென்ட் பண்ணி எதையாவது வாயில சொல்லி, இந்த தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா, நுழலும் தன் வாயால் கெடும், தவளை தன் வாயால கெடுமா. அது மாதிரிதான் சில பேர் அவசரப்பட்டு தன் கணவனிடத்துல மனைவி இடத்துல தப்பா பேசிடுறாங்க, வார்த்தையை விட்டுறாங்க. வேலையில பெருமை பாராட்டி, இந்த வேலையில எனக்கு என்ன வேற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வேலையை தூக்கி போட்டுறது, மேனேஜரை எடுத்தெறிஞ்சு பேசிடுறது, சக பணியாளர்களை சரியா மதிக்கிறது இல்லை. சில பேர் இந்த மாதிரி பெருமை பேசி அவசரப்பட்டு வாய் விட்டு அதனுடைய பின் விளைவுகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது, நமக்கு நம்ம கேட்கறதுல குயிக்கா இருக்கணுமா, பேசுறதுல நிதானமா இருக்கணுமா, கோபப்படுறதுல ரொம்ப தாமதிக்கணுமா, அவசரப்பட்டு கோபப்படுறவே கூடாதான். கேட்கறதுல be quick in listening, slow to speech. அவசரப்பட்டு வாயை விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் காதுல கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு ரெஸ்பாண்ட் பண்ணணும். மூணாவது, கோபப்படுறத தாமதிக்கணும். வேண்டாம், இப்ப கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி தாமதிக்கணும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா கண்டிப்பா வெற்றிகள் நம்மை தேடி வரும். நம்முடைய எதிராளிகள் கூட நம்முடைய சைலன்ஸை பார்த்து அவங்க குழம்பிடுவாங்க, அவங்களா ரியாக்ட் பண்ணுவாங்க. தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், நீங்கள் வெற்றி அடைய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய பெரிய காரியங்களை நீங்க சுதந்திரிக்க வேண்டும், பிடிக்க வேண்டுமானால் இன்றைக்கு கேட்கிறதில் தீவிரமாக இருங்கள், பேசுகிறதில் கொஞ்சம் தாமதம் பண்ணுங்கள், கோபப்படுறத அறவே நிறுத்துங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பெரிய பெரிய சிகரங்களை பிடிக்க வைப்பார். யாக்கோபு 1:19 எழுதப்பட்டிருக்கிறபடியே நாமும் தொடர்ந்து செய்வோம். வாழ்க்கையில பெரிய இலக்குகளை பிடிப்போம். God bless you. Have a wonderful day.